தேவ் மனுஷ்னு ஒரு படம். இப்பதான் 2025ல வந்த ஒரு மராத்திய படத்தை பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சுல ஒரு மராத்திய படத்தை பார்த்து. கதை ரொம்ப அருமையான கதை. நிறைய படங்களுக்கு பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் தேவையில்லை. கதை ஒருத்தா இருந்தா படம் ஓடிடும். அந்த வகையில மராத்தியில நல்லா ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒருத்தா இருக்கும் என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஏன்டா வட்டிக்கு கடன் வாங்குறோன்ற அந்த நினைப்பு பல பேருக்கு வருங்கிறது மட்டும் நிஜம். போலாமா வீடியோக்குள்ள? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு பின்னாடி 10 ஏக்கர் நிலம். வீட்டுக்கு சொந்தக்காரங்க ஆட்டோல வந்து இறங்குறாங்க. ஆட்டோக்காரர் இவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். பையன் அமெரிக்காவில படிச்சு இப்ப வேலை பார்க்கறான். பையன்கிட்ட போன் போட்டு கொடுங்க பேசணும்னு அம்மா ஒரே ஆர்வம். அப்பாவுக்கு அதுல விருப்பம் இல்லைனாலும் சரின்னு கால் பண்றாரு. அந்த பக்கம் கால் அட்டன் பண்றவங்க பார்த்தா தூங்கி இருக்காங்க, எந்திரிக்கிறாங்க. என்ன நேரத்துல கால் அப்படின்னு கேட்கறான். நல்லா இருக்கியாப்பா நீங்க விசாரிக்கும் போது இதுக்கு தான் கால் பண்ணி தூக்கத்துல இருக்கிற எங்க தூக்கத்தை கெடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அவர் பையன். இப்ப மணி என்ன ஒரு 8 இருக்குமா? அவ்வளவுதானே இருக்கும் அப்படின்னு இவர் கேட்க, ஆமா 8 தான் ஆகுது. ஆனா காலையில நாங்க ஒரு ரோட் ட்ரிப்புக்காக சீக்கிரம் கிளம்பணும். நேரம் கட்ட நேரத்துல கால் பண்றீங்கன்னு அப்பாவே அசால்ட்டா திட்டுறான். இந்த அவங்க அம்மாட்ட பேசுன்னு அம்மா கிட்ட போனை கொடுத்துறாரு. அம்மா தங்கி உன்னோட எஜுகேஷன் லோனுக்காக வீட்டை அடமானம் வச்சோம்ல, மாசம் காசு கட்டணும், கடைசி 2 மாசமா நீ காசே அனுப்பல அப்படின்னு லைட்டா கேக்குறாங்க. எங்களால கடன் அடைக்க முடியல, கஷ்டமா இருக்குடா தம்பி, அமுச்சு விடுற அப்படின்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்குது, நானும் இருக்கிற காசை வச்சு ஏதோ கஷ்டப்பட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட கடங்கார மாதிரி காசு கேக்குறீங்கிறான். சரி பேசாம வீட்டை வித்துருங்க, கடனை அடைச்சிருங்க, மீதி காசுல ஒரு சின்ன வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாப்ல. அம்மா இதை கேட்டதும் கோவப்படுறாங்க. வீட்டை விக்கிறதா என்னடா பேசுற அப்படின்னு கேட்க, அப்புறம் வீட்டை கட்டிட்டு கடைசி வரை உங்களால இருக்க முடியுமா அப்படின்றான். வீட்டை வித்துட்டு கடன் அடைச்சிட்டு மீதி காசுல சின்ன வீட்டுக்கு போயிடுங்க, அவ்வளவுதானு அசால்ட்டா பேசுறான். எங்களுக்கு தூக்க வருது, நாங்க படுக்க போறோம் அப்படின்ட்டு போனை வைக்க சொல்லிடுறான். இவங்க போனை கட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு அமெரிக்கால இருக்கிற பையனும் மருமகனும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, போதுமா கடைசியா நீ சொல்ல சொன்னதை நான் சொல்லிட்டேன், திருப்தியா அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட பேசுறேன். பொண்டாட்டியோட பிரஷரும் அங்க இருக்குது. பையனுக்கு பெருசா ஆர்வம் இல்ல. அப்பா அம்மா அவங்க கடன் கிடையாது, பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக வாங்கின கடன், அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்காக வாங்கின கடன். மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன்னு கிளம்புறாப்ல. இன்னைக்கு அந்த ஆட்டக்காரரோட பொண்ணுக்கு பிறந்த நாளா, அதனால ஏதோ மார்க்கெட்டுக்கு போய் இறங்கும் போது கூட காசு கொடுக்குறாங்க. பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடு, நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல ஒரு கப்பலா தான் இருக்கிறாங்க. யாருக்கும் கெட்டது நினைக்காத, தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிற ஒரு யதார்த்தமான பெரியவங்க. பையன் இப்படி இருக்கிறானே, நம்மள இப்படி படுத்துறானேன்னு பையனை திட்ட கூட அம்மா விட மாட்டேங்கிறாங்க. சொல்ல போனா அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்பிச்சாங்கல்ல, திடுத்துப்புன்னு கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போன் பண்ணி சொல்லியிருக்கான். நடந்தது நடந்து போச்சு, விடுங்க அப்படிங்கிறாங்க அம்மா. கடன் அடைக்கிறது என்ன வழின்னு பாருங்கன்னு சொல்ல, அதான் உன் புள்ள ஐடியா கொடுத்துருக்கானே, வீட்டை வித்துருங்கன்னு. வித்துருவோமா அப்படின்னு கேட்கிறார். அந்த அம்மாவுக்கு விருப்பம் இல்ல, இவருக்குமே விருப்பம் இல்லதான். நம்மள ஒதுக்கிட்டான், நம்மள கண்டுக்கல அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. இன்னும் உன் பையனை நீ விட்டு கொடுக்க மாட்டியா, ஆள விடுதா எனக்கு கும்பிட போட்டுக்கிட்டு வரார். அப்புறம் பூ கடைக்கு வந்து பூ வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா ரோஸை கொடுங்கிறாரு கடைக்காரர். ரோஸ் எடுத்து தலையில வைக்க போக கூட்டமா இருக்கு வேண்டாங்கிறாங்க. கையில கொடுங்கன்னு கையில வாங்கிக்கிறாங்க, வைக்கப்படுறாங்க. அப்புறம் வீட்டுல இவங்க நல்ல அழகா சேலையெல்லாம் தைக்கக்கூடியவங்க. ஒரு பெரிய ஜவுளி கடையில சேலையை நீட்டா ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்மால் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோக்காரரோட பொண்ணு வரா. இவர் அப்பா டியூஷன் எல்லாம் எடுக்கிறவங்க இவங்க வீட்டுல. ஆனா ஆட்டோக்காரோட பொண்ணுக்கு டியூஷன் ஃபீஸ்னு எதுவும் வாங்குறது இல்ல. தான் பொண்ணு மாதிரி நினைச்சு அவளை நல்லபடியா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த வீட்டை ஒரு வட்டிக்கு விடுறவங்க கிட்ட அடமானமா கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த வட்டிக்கு விடுறவன் வரான். கூடவே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான். இந்த சேலையை பார்த்தது சேலை நல்லா இருக்கே அப்படின்னு பாக்குறா. அவ்வளவுதானே, இந்தா எடுத்து கட்டிக்கோ, இந்த சேலையில சும்மா கும்முன்னு இருப்பேன்னு சேலையை கட்டிட்டு வர சொல்றான். பெட்ரூம் எங்க இருக்குன்னு பெட்ரூம் பக்கம் அனுப்புறான். என்ன இந்த மாசம் பணம் வரல அப்படின்னு கேட்க, இங்க பாருப்பா உனக்கு இந்த மாசம் வட்டி பணத்தை ரெடி பண்ணிட்டேன், ஒரு 4000 ரூபாய் கம்மியா இருக்கு, 2 நாள்ல கொடுத்துருவேங்கிறாப்ல. சிக்கன் எடுத்து வந்துருக்காப்லையா, சிக்கனை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு சமைச்சு கொண்டு வந்து கொடு, சூடு பண்ணி கொடுங்கிறாப்ல. நாங்க 2 பேருமே கடவுளோட தீவிர பக்தர்கள், அதனால என்ன நான் ஒண்ணும் உங்களை சாப்பிட சொல்லலையே, செஞ்சு கொடுக்கத்தானே சொல்றேன்னு கேட்க, இன்னைக்கு சங்கராந்தியா, இன்னைக்கு வீட்டுக்குள்ள இந்த மாதிரி சாப்பிடுறதோ இல்ல கிச்சன்ல புலங்குறதோ சரியில்லை, இதை வேணா நீங்க வெளியில வச்சு சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொன்னா, என்ன வெளியில உட்காந்து சாப்பிட சொல்றதுக்கு நீ யாரான்னு கேட்கறாப்ல. அந்த அம்மா சேலை கட்டிட்டு வந்து அரைகுறையா சேலை கட்டிட்டு இருக்கு, சரியா சேலை கட்ட தெரியல. சூப்பரா இருக்கா இந்த சேலையிலன்னு சொல்லி இந்த சரக்கையும் ஊத்தி ரெடி பண்ணி வைன்னு சொல்லிட்டு இந்த பெரியவங்களோட பெட்ரூம்குள்ள அதுக புகுந்துருதுங்க. அப்புறம் சூடு பண்ணி கொடுக்க சொன்ன சிக்கனு, மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொன்ன சரக்கு எல்லாத்தையும் உட்காந்து கப கப கபங்கன்னு அடிக்கிறான். ஆண்டியை பார்த்து நீ கொஞ்சம் போடுறியா அப்படின்னு கேட்கறான். அப்புறம் கையை கழுவாம அவரோட சட்டையில வந்து எச்ச கைய தொடச்சுக்கிறான். அதுக்குள்ள அந்த லேடி சேரியை கொண்டு வந்து கொடுத்துருது. ஆனா இந்த சேரியை என் பொண்டாட்டிக்கு நான் கிஃப்டா கொடுக்க போறேன்னு சேரியை புடிங்கிறான். அந்த பொண்ணு பசிக்குதுன்னு சொல்லும், சாக்லேட் எடுத்து எப்படி ஊட்டி வரான்னு பாருங்க. சேலையும் புடிங்கிட்டான். பெட்ரூம்ல அவங்க பண்ண அசிங்கம் எல்லாம் கிடக்கும். எல்லாத்தையும் நீட்டா கிளீன் பண்ணி சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு தீட்ட கழிக்கிறாப்ல கழிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வர அவ்வளவு தாராளமா வட்டிக்கு விடுறவனோட வீடு பார்த்தா ரொம்ப சின்ன வீடா, ஒரு மிடில் கிளாஸ் ரேஞ்சுக்கு தான் வீடு இருக்குது. ஆனா உடம்புல போட்டிருக்கிற நகை மட்டும் எக்கு தப்பா இருக்கும் போல, அவ்வளவு நகை போட்டிருக்கான். வீடை மட்டும் ஏன் எவ்வளவு சின்ன வச்சிருக்கான்னு தெரியல. பொண்டாட்டியை பார்த்தா பொண்டாட்டி கிட்ட கூட கழுத்துல நிறைய செயின் இல்ல, இவன் தான் எல்லாத்தையும் போட்டு தெரியுறான். இவன் வட்டிக்கு விடுற காசெல்லாம் உண்மையிலே இவன் காசு தானு தெரியல. சேரியை கொண்டு வந்து தூக்கி வீசிட்டு இந்தா கிஃப்ட் கட்டிக்கங்கறா. அந்த அம்மாவுக்கு இவன் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, இவன் பண்ற தொழிலும் சுத்தமா பிடிக்கல. யாரோ ஒரு கோடீஸ்வரனோட பணத்தை எடுத்து வட்டிக்கு விட்டு வட்டியை வசூல் பண்ற வேலையை பினாமி மாதிரி பண்ணிட்டு இருக்கான் போல தெரியுது. அப்புறம் பேங்க்குக்கு போய் பணம் எடுக்கிறாப்ல. ஒரு 4000 ரூபாய் பணம் கிடைச்சிருச்சுன்னா இப்போ வட்டி காசை கிடைச்சிடலாம். ஆனா பேங்க்காரங்க 500 ரூபாய் ஏதோ பேலன்ஸை மெயின்டைன் பண்ணலன்னு புடிச்சிட்டாங்களாம். இந்த மாசத்துல தான் பிடிக்கணுமா, அடுத்த
மாசம் பிடிச்சிக்கலன்னு கேட்டா கூட நாங்க பண்றதுல எல்லாமே கம்ப்யூட்டர்ல வர்றது அப்படின்றாங்க. போய் மேனேஜர்ட்ட பேச சொல்றாங்க. மேனேஜரோட ஆபீஸ்க்கு வந்தா ஆபீஸ்ல ஒரு சின்ன பையன் உங்க அப்பா 2 பேர் இருக்காங்க. பையன் வெளிநாட்டுக்கு படிக்கணுமா, வீட்டை அடமானம் வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. பழசு இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. தான் பையன் கூட எஜுகேஷன் லோனுக்காக இங்க வரும்போது 9% வட்டின்னு பேங்க்காரன் சொல்லும்போது 8.5 போட்டுக்கங்கன்னு அப்பா கெஞ்சிட்டு இருப்பாரு. அப்ப பையன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, 9% எங்களுக்கு ஓகேன்னு தடாலடியா பேசுவான். இவர் விவசாயம் பண்றவரு. அவங்க விவசாயத்துல வர்ற அந்த பணத்தை அந்த இன்கம் காமிச்சு ஒரு 10 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்க முடியும், அவ்வளவுதாங்கிறாப்ல. 10 லட்சம் தானா, அது போக இன்னும் 25 லட்சம் வேணுமே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார். டோட்டலா 25 லட்சம் வேணும், இங்க 10 லட்சம் கிடைக்குது, மீதி 15 லட்சம் யோசிக்கும் போது இந்த 10 லட்சத்தை வாங்குங்க, மீதியை அப்புறம் பாப்போம்னு பொறுப்பு இல்லாம பையன் பேசுறான். என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்டா, வீடு இருக்குல்ல அப்படிங்கிறான். ஆமா இருக்கு, அதுக்கு வச்சிட வேண்டியதான் அப்படிங்கிறான். விருப்பமே இல்லைனாலும் நான் உங்க ஒரே புள்ள, எனக்காக செய்ய மாட்டீங்களான்னு கேட்கறான். வீட்டுக்கு வந்து அம்மாவையும் இதே கேள்விதான். ஒரே புள்ள, எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறீங்க? நான் வெளிநாட்டுக்கு போய் நல்லா டாலர்ல சம்பாதிச்சேன்னா $1 விலை எவ்வளவு தெரியுமா? இந்திய மதிப்புல 80 ரூபாய். ஈஸியா 2 வருஷத்துல கடன் அடைச்சிடலாம். வீட்டை அடமானம் வைக்க சொல்லி அம்மா கிட்ட பிரஷர் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்பா அங்க வந்து, சரிடா நீ படிச்சு சம்பாதிச்சு பணத்தை அனுப்புற வரைக்கும் அந்த கேப்ல நான் இல்லடா இதெல்லாம் இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும், வட்டி காசு கட்ட வேண்டியிருக்கும், அதுக்கு என்னடா பண்றதுன்னு கேட்கிறார். வாஸ்தவமான கேள்விதான். ஆனாலும் அம்மா கிட்ட சைகையிலே பேச அம்மாவும் சைகையிலேயே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்குது. அப்பா கிட்ட பேச வேண்டிய விதத்துல பேசினதும் அவரும் சரின்னு ஒத்துக்கிறார். இதெல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. வெளியில வரும்போது அந்த வேற ஒரு அப்பா பையன் அவங்க, அப்பா டாலர்ல சம்பாதிப்பா, எல்லாத்தையும் 2 வருஷத்துல அடைச்சிடலாம்பான்னு அதே டயலாக பேசிட்டு போக நினைச்சு பார்த்து சிரிக்கிறார். அப்புறம் அந்த ஜவுளி கடைக்கு வந்து, உங்க சேரிய அந்த வட்டிக்கு விடுற பையன் பிடிங்கிட்டு போயிட்டான், இப்போ அதே மாதிரி ஒரு சேரி வாங்கணும், ஏற்கனவே நீங்க அட்வான்ஸ் பண்ண கொடுத்தீங்க, ஆனா இப்படி ஆயிப்போச்சு, மறுபடியும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ண கொடுக்க முடியுமான்னு கையெடுத்து கும்பிட, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, இதுவரை ஒரு எக்ஸ்கியூஸ் கூட கேட்டதில்ல, இதுக்கெல்லாம் போய் நீ கையெடுத்தெல்லாம் கும்பிட வேண்டாம், இந்தாங்க அட்வான்ஸ் பண்ண கொடுக்குறாப்ல. இந்த பக்கம் வரும்போது வட்டிக்கு விடுறவன் வேற ஒரு வீட்டுல இருக்க சாமானெல்லாம் எடுத்து வெளியில தூக்கி வீசி எறிறான். வீட்டுக்கு பூட்டு போட சொல்றான். ஒரு 3 மாச வட்டி பாக்கி, அதுக்கே வீடு எங்களுக்கு சொந்தம்னு வீட்டை புடுங்குறாங்க. சார் இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களான்னு நம்ம பெரியவரை பார்த்து அவர் கேட்க, அவர் வீட்டையே இதே மாதிரி 2 மாசத்துல நாங்க புடிங்கிடுவோம், நீங்க வீட்டுக்கு போங்க, பின்னாடியே வட்டி வாங்குறதுக்கு வரேன் அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் எதுவும் பண்ண முடியாம அங்க நடக்கிற கூத்த பார்த்துட்டு தான் வராப்ல. வீட்டுக்கு வந்தா என்ன லேட்டு அப்படின்னு அம்மா விசாரிக்கிறாங்க. நடந்ததெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு இருக்கும்போது கோட்டச்சவருக்கு அந்த பக்கத்துல இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறான். இதோ வந்துட்டேன் அங்கிள் அப்படின்னு எகிரி குச்சி உள்ள வர்றான். வட்டி காசு எங்கன்னு விசாரிக்கிறான். கொடுத்துறோம் 2 நாள் அப்படின்னு கேட்கிறாப்ல. வட்டி காசுக்கு பதிலா மாட்டை ஊத்துட்டு போறேங்கிறான். மாட்டு மேல கையை வச்சு அவ்வளவுதாங்கிறாங்க அம்மா. மாடும் கொஞ்சம் முட்டுறதுக்கு வருது. அதே சமயம் அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் அங்க வராரு. என்ன இங்க சத்தம்னு வந்து நிக்கிறாப்ல. பணத்தை வசூல் பண்ண வந்திருக்கிறேன், வட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் மாட்டை ஊக்க போறேன்னு சொல்ல, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது, ஒழுங்கு இடத்த காலி பண்ணு போ, அதான் சொல்றேன்ல போயா அப்படின்னு விரட்டி விடுறாப்ல. இன்ஸ்பெக்டர் முன்னாடி இவனால எதுவும் பண்ண முடியல. நாளை பண்ண ஏதாவது பிரச்சனை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன்னு நல்ல மனுஷன் நல்லா தான் பேசுறாப்ல. இவங்களுக்கும் சந்தோஷம். அடுத்து அந்த ஏரியால இருக்கிற ஒரு கோடீஸ்வரோட வீட்டுக்கு போறாப்ல. ஏதோ கட்ட பஞ்சாயத்து பண்ணி மூட்டை மூட்டையா பணத்தை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்மால அங்க வந்து அவருக்கு முன்னாடியே உட்காந்து டீ சொல்லுப்பா அப்படின்னு சத்தம் போறாரு. இது அந்த கோடீஸ்வரத்துக்கு பிடிக்கல. ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். நம்ம ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய ஹைவே ரோடு வரப்போகுது, நீங்க நிறைய நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ண வேண்டியிருக்கும், நிலத்தை புடுங்க வேண்டியிருக்கும், அப்புறம் அதெல்லாம் நல்ல ரேட்டு வச்சு கவர்மெண்ட்டுக்கு விப்பீங்க, இல்ல ரோடு போகும்போது ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும், ரோட்டுக்கு மேல லேண்ட் கிடைக்கும், கம்மியான விலைக்கு லேண்ட வாங்கி கோடி கணக்கில் காசு பார்ப்பீங்க, அப்பெல்லாம் பிரச்சனை வரும், அப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்ல, நல்லா கவனிங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கோடீஸ்வரரோட பொண்டாட்டி டீ கொண்டு வருவாங்க. கொண்டாங்க நீ அப்படின்னு டீயை வாங்கிட்டு நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்க அந்த அம்மா நல்லா இருக்கிறேன்னு தலையாட்டம். இத்தனைக்கும் சேலையால நல்ல தலைமுடி வரைக்கும் முடிட்டு தான் வராங்க. ஆனாலும் அந்த கோடீஸ்வர புருஷன் முறைக்கிறான். அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. டீ சாப்பிட்டு பார்த்துட்டு, அண்ணி டீ சூப்பர் அப்படின்னு சத்தம் போடுவான். அந்த அம்மா வீட்டுக்குள்ள போகும்போது, ஐயோ இதனால நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு பயந்துகிட்டு போகுது. சரி மறந்துடாத, என்ன மறுபடியும் வருவேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது, பாப்போன்ட்டு கிளம்புறாரு. இவங்க பேசிக்கிட்டதை வச்சு இந்த கோடீஸ்வரனை கண்டா இன்ஸ்பெக்டருக்கு சுத்தமா பிடிக்கலங்கிறது நல்லா தெரியுது. ஆனாலும் பண கொடுக்கல் வாங்கலுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. இந்த பக்கம் ஒரு ஏட்டையா, அவருக்கு இந்த கதை எழுதுறது புக் எழுதுறதுலாம் பிடிக்கும். அதுக்காக அங்க இந்த எம்சாண்ட் ரெடி பண்ற குவாரி ஒன்று இருக்கும். குவாரியில வேலை பார்க்கறவங்க எல்லாம் உட்கார வச்சு கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் போய் வேலையை பாருங்கடா, குவாரியில் இருக்கிற ஆள் எல்லாத்தையும் வட்டிக்கு விடுறவன் விரட்டி அனுப்புற. அப்புறம் இன்ஸ்பெக்டர் எங்கன்னு கேட்க, உனக்காக உள்ள காத்துக்கிட்டு இருக்காரு, போ சீக்கிரம் போ, இல்லைன்னா அடிச்சிட போறாரு அப்படின்னு அனுப்பிச்சு வைக்க அவரை உள்ள போறாருங்க. தூங்கிட்டு இருப்பாப்ல நம்ம இன்ஸ்பெக்டர். எங்க கிட்ட காசை வாங்கிட்டு நாங்க காசை வசூல் பண்ண போகும்போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணா எப்படின்னு அவன் கேட்கறான். எது நியாயமானு கேட்கறான். நீ பண்றது மட்டும் நியாயமாக்கும் அப்படின்னு அவர் பதில் கேள்வி கேட்கிறார். அப்புறம் இந்தா உன் ஷேர்ன்னு பணத்தை தூக்கி போடுவான். ஒழுங்கா பணத்தை எடுத்து மரியாதையா சாரி இந்தா வாங்கிக்கங்கன்னு கொடுக்குற, இல்ல பழுக்க விட்டுருவேன் பழுக்க அப்படின்னு மிரட்டுறாரு. உடனே அவனும் பிடிக்கலனாலும் எடுத்து இந்தாங்க சார் வாங்கிக்கங்கன்னு மரியாதையா நீட்டுவான். கீழே வை அப்படின்னு கீழே வைக்க சொல்லிடுறாரு. இதுவும் அவனுக்கு அவமானம் தான். அப்புறம் எடுத்து எடை போட்டு பாக்குறாரு, கம்மியா இருக்குதே, நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஹெவியா இருக்கணும் அப்படிங்கிறாப்ல.
இவன் கொஞ்சம் ஓவரா முறைச்சுக்கிட்டு இருக்க, பார்த்து தம்பி, காசு நிறைய கொடுத்தா தான் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்க முடியும், பாதுகாப்பு கொடுக்க முடியுங்கிறாப்ல. யாருக்கு பாதுகாப்பு தேவைப்படுங்கிறத கொஞ்ச நாள்ல பார்க்கத்தானே போறோம்னு இவன் மிரட்டுறான். அவரு அசால்ட்டா அதை கண்டுக்காம போறார். இவனுக்கு மண்டை காயுது. யாருக்கோ போனை போட்டு அந்த ஆள் எங்க போறான், என்ன பண்றான் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணு, முடிஞ்சா வீடியோ கூட எடு, அவன் கையில சிக்கட்டான் அப்புறம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாப்ல. அப்புறம் அந்த ஊர்ல ஏதோ ஒரு கச்சேரிக்கு போய் ஆட்டத்தை ரசிச்சிட்டு இருக்கிறார். அப்புறம் கூட 2 எடுபடி இருப்பாங்க. அவங்க ஏதோ ஏட்டிக்கு பிட்டியா பேச அவங்களையே மிரட்டுறாரு. ஆளு கொஞ்சம் டென்ஷனாவே தெரியுறான். டென்ஷனை சரி கட்டணுமா. ஆட்டக்காரியை கூப்பிட்டு இருக்கிறான், அந்த அம்மா வரல. அதனால எப்பவுமே ரெகுலர் கஸ்டமரா ஒரு லேடியை கூப்பிடுவான்ல, அந்த லேடியை கூப்பிட்டு இருக்கான் போல. எங்க வர சொல்லிருக்கான், நம்ம பெரியவரோட வீட்டுக்கு. ஆனா இவங்க அன்டைம்ல வந்து கதவை தட்டுறதுனால கதவை திறக்கவே இல்ல. வெளியில லைட் எல்லாம் அடிச்சுன்னு இருக்கிறான். கட் பண்ணா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் எடுத்த வீடியோவை இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுறார். வீடியோல என்ன இருக்குங்கிறத நமக்கு தெளிவா காட்டல. ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஏதோ ஒரு பொண்ணு கூட இன்ஸ்பெக்டர் இருந்திருக்கார். அந்த பொண்ணு யாரு என்னங்கிறது தெளிவா நமக்கு காட்டல. என்ன ஸ்டெமினா, பயங்கரமா எஃபர்ட் போட்டிருக்கீங்க போலயே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம பெரியவர் அங்க வருவார். நான் அப்புறம் வரேங்கிறாப்ல. இருங்க என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்திருக்கிறாப்ல, நேத்து ராத்திரி வந்து ரகலை பண்ணிட்டல்ல அதான் அப்படிங்கிறாப்ல. கொஞ்ச நேரம் வெளியிருங்க சார் சொன்னதும் நம்மளால வெளியில போயிட்டார். அப்புறம் இனிமே என் விஷயத்துல தலையிடாம இருந்தேன்னா இந்த வீடியோ வெளியில போகாது, இல்லனா வீடியோ வெளியில போகும் சொல்லி மிரட்டிட்டு போறாப்ல. இப்படி இன்ஸ்பெக்டருக்கு எதிராக ஒரு ஆதாரத்தை அவன் கையில வச்சிருக்கும் போது பெரியவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா இன்ஸ்பெக்டரால என்ன பண்ண முடியும்? கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, காசை வாங்கும்போது புத்தி இல்லையா அப்படின்னு இவரையே திட்டி அனுப்பிச்சு விடுறாரு இன்ஸ்பெக்டர். வீட்டுக்கு வந்தா வீடை விற்கிறதுக்காக சில பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறான். வீடெல்லாம் நோட்ட விடுறாங்க. மாடிக்கு போய் பின்னாடி இருக்கிற ஏக்கர் கணக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னையா அப்படின்னு கேட்டா, எனக்கு எதிராகவே நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா, எதுக்கு வம்பு, வீட்டை வித்துருவோம், எனக்கு கொடுக்க வேண்டிய வட்டி அசலை எடுத்துக்கிட்டு மீதி காசை உன்ட்ட கொடுத்துறேன், அவ்வளவுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். அன்னைக்குன்னு பார்த்து ஆட்டோக்காரோட பொண்ணு அங்க வருது. இவ இருக்கும்போது இந்த பக்கம் வராதமா போமான்னு அமுச்சுட பார்த்தா பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு கைக்கு ஒரு 100 ரூபா பணம் கொடுக்குறாரு. ஏதாவது சாக்லேட் வாங்கி சாப்பிடுன்னு. இவ வாங்க மாட்டேன்னு வா, அட வாங்கன்னு வலுக்கட்டாயமா கையில கொடுத்துட்டு கண்ணத்தை தட்டி விட்டுட்டு போற. இவருக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அப்புறம் அன்னைக்கு அந்த ஊர்ல ஏதோ கோயில்ல விசேஷ பூஜை எல்லாம் நடக்குமா. வாங்கலாம் போலாம் அப்படின்னு பேசும்போது நான் கணக்கு வழக்க முடிச்சுட்டு வரேன், நீ போயிட்டு வான்னு பொண்டாட்டி அமுச்சு வச்சிட்டார். இவர் கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் 2 வீலர்ல கொண்டு வந்து வட்டிக்கு வர இங்க இறக்கி விடுறான். அங்கிள் வந்துட்டேன்னு உள்ள வந்து உட்கார்றான். என்னடான்னு பார்த்தா அன்னைக்கு கதவை திறக்க மாட்டேன்ட்டு இல்ல, அதான் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேங்கிறாப்ல. என் ஆளை வர சொல்லி இருக்கிறேன், இந்தா கறி சமைச்சிட்டு வா, இந்தா சரக்கு கலந்து எடுத்துட்டு வான்னு நல்லா வேலை வாங்குறான். ஆனா அன்னைக்கு வர வேண்டியவ வரலையா. வேற யாரோ நிறைய காசு கொடுக்குறாங்கன்னு அந்த பக்கம் கஸ்டமரை பாக்குறதுக்கு போயிட்டாங்களா. இவன் செம கான்ல இருக்கும்போது ஆட்டோக்காரோட பொண்ணு இங்க வருது. இந்நேரத்துல எதுக்குமா இங்க வந்திருக்கேன்னு கேட்டா, என்ன பூஜைக்கு வரேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்கன்னு உரிமையா வந்து பேசிட்டு இருக்குது. நீ போமா நான் வரேன்னு அந்த பொண்ணை அனுப்பிச்சு பார்க்கும்போது அன்னைக்கு மொட்டை மாடியில பார்த்தா அதே பொண்ணு தானே, வாமா சாக்லேட் வச்சிருக்கேன் தாரேன் அப்படின்னு கூப்பிடுறாப்ல. நீ போன பொண்ணு அங்க அனுப்பிச்சு வச்சிட்டாரு. அப்புறம் சரி நீ தர வேண்டிய வட்டி காசு எல்லாத்தையுமே நான் கழிச்சுக்கிறேன், அசல் மட்டும் நீ தந்தா போதும்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. ஆனா ஒரு கண்டிஷன் கிராப்ல. என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டா, அந்த ஆட்டோக்காரோட பொண்ணை இப்ப நீ கூட்டு வர, நீயே பெட்ரூம்குள்ள அனுப்புறேன்னு சொன்னதும் இவருக்கு செம கோவம் வருதுங்க. இப்ப இந்த பாக்கெட்டுக்கு வேலை இல்லாம போச்சேன்னு பாக்கெட் எல்லாம் கீழே வீசி எறிகிறான். தம்பி இதெல்லாம் தப்பு தம்பி அப்படின்னு சொன்னா பொலிர்னு ஒரு அரை, பெரியவர்னு கூட பார்க்காம பொலிர்னு அரை, போய் அவளை கூட்டுவான்னு பிரஷர் போட்டுக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் நல்லா இல்ல அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்கும்போது, என்னதான் இருந்தாலும் ஒரு ஆட்டோக்காரோட பொண்ணு தானே, சின்ன பிள்ளை, சும்மா வான்னு கூப்பிட்டாலே என்ன நடக்கும் தெரியாம ஓடியாந்துரும், மாமா வேலை பாருன்னு சொல்லும்போது பொலிர்னு ஒரு அரை பதிலுக்கு அரைஞ்சு விட்டார். யாரை பார்த்து என்ன சொல்றேன்னு ஒரே எத்து வழியில அப்படியே உட்காந்துட்டாப்ல. விடாம புலிர்னு அரையறான். என்னைய அடிச்சியான்னு அவர் கழுத்துல கிடந்த மாலை எல்லாத்தையும் அத்து விடுவான். பதிலுக்கு இவர் பிடிச்சி தள்ளி விட கீழே தள்ளி விட்டு எத்துன்னு எத்துறான். இவரும் முடிஞ்சளவு போராடி அடியதான் வாங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல கீழே தள்ளி விட்டு கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சண்டையில கீழே விழுந்து கிடந்த ஒரு சிசர், அதை எடுத்து தலையில ஒரு சொருகு, அவ்வளவுதான். சம்பவ இடத்திலேயே அவ செத்து போயிட்டான். இந்த கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க நரசிம்ம அவதாரத்தை பத்தி ஒரு நாடகம் ஓடிக்கிட்டு இருக்குது. இங்க கதவை சாத்திட்டு கொன்னாச்சு, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு கோடாரி எடுத்துட்டு வர்றார். குத்துனதுக்கு பயன்படுத்தினது சிசரு, இப்போ துண்டாக்குறதுக்கு பயன்படுத்துறது கோடாரி. எடுத்து வெட்டுன்னு வெட்டுறாரு. இந்த பக்கம் திருவிழா ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஆட்டோக்காரோட பொண்ணு அப்புறம் இந்த அம்மா 3 பேர் வராங்க. ஆட்டோக்காரோட பொண்ணை வீட்டுல இறக்கி விட்டுட்டு ஆட்டோக்காரர் இந்த அம்மாவை அவங்க வீட்டுல இறக்கி விடுறாரு. இந்த அம்மா போய் கதவை தட்டுது. அவர் கதவை திறந்துட்டு உடனே கதவை சாத்திறாரு. அதுக்குள்ள இங்க இருக்கிறத பார்த்துட்டு ஆணு கத்துறாங்க. ஏன்னா துண்டா வெட்டி ஒரு மூட்டையில போட்டு வச்சிருக்கான், கை மட்டும் வெளியில தெரியும். என்ன சத்தம்னு ஆட்டோக்காரர் வந்து சத்தம் போட எலிய பார்த்து பயந்துட்டாப்பா, வீட்டுல ஏகப்பட்ட எலி கிடக்குது, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொல்லிடுறாரு. இந்த அம்மா பயத்திலேயே கிடக்குது, எனக்கு வேற வழி தெரியலடி அப்படிங்கிறாப்ல. அப்புறம் ஒரு மூட்டை எடுத்துட்டு வரார். ஆட்டோக்காரன் ஹெல்ப்புக்கு வர இல்ல நானே ஏத்துக்கிறேன்னு இவரே ஆட்டோல அதை ஏத்துறாரு. அந்த முட்டையை என்னன்னு கேட்டா எல்லாம் தேங்காங்கிறாப்ல. பக்கத்து ஊருக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போறாரு. ஆட்டோல அங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் இறக்கி விட்டார். அப்புறம் அங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சு இவர் ஏறி போறார். கீழே பார்சல் எல்லாம் ஏத்துவாங்கல்ல, லக்கேஜ் எல்லாம், அங்க இதை ஏத்திட்டு மேலே ஏறி உட்காந்துட்டார். கொஞ்ச தூரம் போனதுமே ஒரு காட்டுப்பகுதி, ஒரு பாலடைஞ்ச ஒரு பில்டிங் தெரியும். அதை பார்த்ததுமே எப்ப அங்க நிப்பாட்டுப்பா அப்படின்னு வண்டி நிப்பாட்டி அங்கேயே இறங்கிறார். ஸ்டாப்பிங்கே இல்லாத ஒரு இடம். அப்புறம் அந்த பாலடைஞ்ச இடத்துக்கு கூட்டு போனா அங்க ஆல்ரெடி இந்த குப்பையெல்லாம் இருக்கிறதுக்காகன்னு ஒரு ட்ரம் கிடக்கும். அதுக்குள்ள இதை கொண்டு வந்து போட போகும்போது யாரு பாபுவா அப்படின்னு அங்க ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தவர் கேட்கிறார். பாபு இல்ல, இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ல விறகெல்லாம் போட்டு மண்ணெண்ணெயை ஊத்தி பாடியை எரிக்கிறார். என்ன நாத்தடிக்குது
நடந்துச்சுன்னு கேட்க எலிகளை எரிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லுவார். ஆனா மனுஷனுக்கு தாங்கிக்க முடியல, அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்கிறார். இந்த பக்கம் அம்மா பேயடிச்சு போனாப்ல இருக்கிறாங்க. அடுத்த நாள் அங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவர் திரும்ப வர்றார். தண்ணி எல்லாம் தெரிச்சு விட்டு தீட்ட கழிக்கிறாங்க. அப்புறம் சரியா பேச மாட்டாங்க, ஒரு மாதிரியாவே பிஹேவ் பண்றாங்க இவர்கிட்ட. நம்மால பாருங்களேன், ஒண்ணுமே நடக்காத மாதிரி வட்டிக்கு விரோதனோட கல்குவாரிக்கு போய் வட்டிக்கு விரோதர் இல்லையா பணம் கொண்டு வந்திருக்கிறேன்னு ஒரு பணப்பையோட வந்திருக்கிறாப்ல ஒரு ஆக்ஷனை போடுறார். பணம் கொண்டு வந்திருக்கிறேங்கிறாப்ல. இல்ல அவர் இல்ல, பணத்தை கொடுங்கன்னு அங்க வேலை பார்க்கறவன் மேனேஜர் கேட்கறான். இல்ல அவர் வரட்டும், அவர்கிட்டயே கொடுத்துறேன்னு இவர் காத்துட்டு இருக்கிறார். யாருமே இல்லாத சமயம் கல்லை எல்லாம் மண்ணு மாதிரி பொடியாக்குற அந்த மெஷினுக்குள்ள ஏற்கனவே எரிச்சாங்கல்ல அந்த வட்டிக்கு வரவனை, அவரோட எலும்பு துண்டு எல்லாம் மிச்சம் கிடக்கும்ல, அதையெல்லாம் அதுல போட்டு அரைன்னு அரைச்சு எம்சாண்டு மண்ணாக்கிட்டாரு. எலும்பு கூட மிச்சம் இல்ல, எல்லாத்தையும் அரைச்சு எடுத்தாச்சு. அப்புறம் என்ன கிளம்பியாச்சு அப்படின்னு மேனேஜர் கேட்க, கால் பண்ணாரு, வீட்டுக்கே வந்து பணத்தை வாங்கிக்கிறேன்டாப்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல வட்டிக்கு பொண்டாட்டி புள்ளையோட வந்து என் புருஷனை காணா கண்டுபிடிச்சு கொடுங்க, என்னதான் அவன் கெட்டவனா இருந்தாலும் என் பொண்ணுக்கு அப்பன் இல்லையா அப்படின்னு கேட்கறாப்ல. சரி கம்ப்ளைண்ட் கொடுமா அப்படின்னாச்சு. கால் பண்ணா சுவிச் ஆஃப்ல இருக்கு. இன்னொரு நம்பருக்கு இருக்குமேன்னு கேட்க அந்த நம்பரையும் கொடுக்குது. 2 நம்பருக்கு கால் பண்ணாலும் 2 நம்பருமே சுவிச் ஆஃப்ல தான் கிடக்குது. முத வேலையா நம்ம பெரியவரோட வீட்டுக்கு தான் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா கடைசியா அவனோட மொபைல் சுவிச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் எங்க வந்திருக்கிறான் அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணதுக்கு இவரோட வீட்டை தான் காட்டியிருக்கு. அவனை கடைசியா நீ பார்த்தது நீதாயா அப்படிங்கிறாப்ல. என்ன சார் சொல்றீங்க, கடைசியாவா? ஆமாப்பா, ஆளை காணோம். 5 நாளைக்கு முன்னாடி வந்தானு கேட்க, ஆமா வந்தான், பணம் கேட்டான், நான் நாளைக்கு தரேன்னு சொன்னேன், போயிட்டான். அப்புறம் அடுத்த நாள் கல்குவாரிக்கே போய் நான் அவர்கிட்ட பணம் கொடுக்க போனேன், வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன்னாப்ல. அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தாரு, பணத்தை கொடுத்தேன், வாங்கிட்டாரு, கடன் அடைச்சிட்டேன், இனிமே அவர் என்ன பார்க்க வரமாட்டாப்லன்னு பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் அந்த பக்கம் அந்த அம்மா வந்து பேசுது. ஆனா ஒரு மாதிரி பதட்டத்தோட இருக்கிறத இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறார். அங்க இருந்து ஒரு கதை புத்தகம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஏட்டையா கதை புத்தகத்தை எடுத்துட்டு போறாப்ல. இவங்களுக்கு நிம்மதியே இல்ல, புருஷங்கிட்டையும் சரியா பேச மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அங்க வச்சுதான் ஏன் இதை பண்ணேங்கிறத அவர் சொல்றார். ஆட்டாக்காரனோட பொண்ணையே அவன் இந்த மாதிரி விலை பேசினது விட்டா விரட்டிக்கிட்டு போய் அவளை பிடிக்க கூட செஞ்சிருப்பான், வேற வழி இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறார். இது அந்த அம்மா இப்ப புரிஞ்சுக்கிச்சு, பண்ணது கரெக்ட் தான் நினைக்கிறாங்க. அப்புறம் பாவத்தை கழிக்கிறதுக்காக அன்னைக்கு யாத்திரையெல்லாம் போவாங்க. அந்த யாத்திரைக்கு நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு இவங்களை அனுப்பிச்சாச்சு. இவர் தான் யாத்திரைக்கு போயிட்டு இருக்கிறார். அந்த அம்மா வீடே கதின்னு கிடக்குது. யாத்திரை அங்க இங்க போயிட்டு வந்தது இதெல்லாம் அவர் மனசுல லைட்டா மாத்துது. அந்த பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் ஒரு பொண்ணு கூடயே வட்டிக்கு தெரியுமால, அந்த பொண்ணுகிட்ட கோழி விசாரிச்சு பார்த்தாச்சு. அப்பயும் ஒன்னும் உருப்படியா டீட்டெயில் கிடைக்கல. அப்புறம் வட்டிக்கு பொண்டாட்டி சேரியை உங்ககிட்ட இருந்தா பிடிங்கிட்டு வந்தாரு நான் கேள்விப்பட்டேன், இந்தாங்க சேரி அயன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன்னு அயன் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னதான் அவன் கெட்டவனா இருந்தாலும் என் குடும்பத்துல ஆம்புலன்ட் இருக்கிறது அவன் மட்டும் தான், அவன் கிடைக்கிறோன்னு சொல்ல சீக்கிரம் கிடப்பாப்ல, போயிட்டு வாங்கன்னு இந்த அம்மா சொல்லி அனுப்பிச்சு வைக்குது. அப்படி போறவங்க கிட்ட கூட போலீஸ்காரர் விசாரிக்கிறார் இன்ஸ்பெக்டர். இவருக்கு இந்த குடும்பத்து மேலதான் லைட்டா டவுட். அந்த யாத்திரைக்கு வருஷம் புருஷ பொண்டாட்டி 2 பேருமே மிஸ் பண்ணாம போறவங்க. இந்த தடவை பொண்டாட்டி போகல, புருஷ மட்டும் தான் போயிருக்கிறாப்லங்கிறது அவருக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது. அவர் பண்ண பாவத்தை கழிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு, முடியல. ஊடால ஒரு கட்டத்துல பார்த்தா மலை மேல ஏறி போய் ஏறி வச்சு சூசைட் பண்ணிக்கிறாப்ல. அப்புறம் பார்த்தா அவர் கனவு மாதிரி தெரியுது. அப்புறம் இங்க பாருங்க, வட்டிக்கு விரவன் கூடயே ஒரு எடுபடி தெரியும். அவனை அடிச்சு விசாரிக்கும் போது கடைசியா அவரை நான் கொண்டு போய் இறக்கி விட்டது அந்த பெரியவரோட வீட்டுல தான். அப்புறம் என்னாச்சுங்கிறது தெரியாது, திருப்பி பிக்கப்புக்கு கூட நான் போகல, அவன் கூப்பிடல அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் இங்க பாவத்தை கழுவுற இடத்துல ஒரு பெரியவர்கிட்ட இவர் பேசும்போது பண்ண தப்பு தெரிஞ்சு பண்றோமோ தெரியாம பண்றோமோ தப்ப ஒத்துக்கிட்டு தண்டனை அனுபவிக்கும் போதுதான் மனசுல கில்ட் இருக்காது, கில்ட்டி ஃபீலிங் வராதுன்னு அட்வைஸ் பண்ண அதை அவர் பிடிச்சுக்கிறார். இங்க வீட்டுக்கு பார்த்தா நம்ம ஜவுளி கடைக்காரர் வந்து சேரி என்னாச்சுன்னு விசாரிக்கிறார். ஓ இவங்க தான் ஜவுளி கடைக்கு போறாங்க, சேரியை ரெடி பண்ணி கொடுத்ததுல அவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது. யாத்திரையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகாம ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வராப்ல. ஏட்டையா மட்டும் தான் இருக்கிறாப்ல. ஏட்டையா கிட்ட நான் தான் கொண்டேன்னு மொட்டையா பேசுறார். என்னையா சொல்ற, நீ தான் கொண்டையா, தெளிவா சொல்லு அப்படின்னு பக்கத்துல போறார். கொன்ன பிறகு என்ன பண்ண, துண்டு துண்டா வெட்டிருப்பியே கேட்க ஆமாங்கிறாப்ல. வெட்டின அந்த துண்டெல்லாம் எரிச்சிருப்பேன்னு கேட்க அதுக்கு ஆமாங்கிறாப்ல. இதே மாதிரிதான் அந்த புத்தகத்தில் இருந்தது. புக்கு வாங்க வந்தீங்களான்னு கேட்க ஆமா புக்கு வாங்க வந்தேன்னு சொன்னதும் கதை புக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சிராப்ல. ஏதோ கதையில இருக்கிற சில சீனை பத்தி பேசுறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். இவரெல்லாம் கொலை பண்ணுவாப்லையா நினைச்சுக்கிட்டு ஏட்டையா அனுப்பிச்சு வச்சிட்டாரு. அப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் இந்த பக்கத்துல வர இன்ஸ்பெக்டர் மேட்டர் சொன்னதும் ஆடா பாவி, கொலை பண்ணவனே வாண்டடா வந்து நான் பண்ணேன்னு சொல்லும்போது புடிச்சு உள்ள போறதை விட்டுன்னு கேட்கறாப்ல. சார் இந்த வயசுல அவர் போய் அந்த ரவுடியை கொலை பண்றது சாத்தியமே இல்லைங்கிறான். எதுவும் நடக்கும் தம்பி, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கவங்க பொண்டாட்டி புடிச்சு உள்ள போல 2 பேருக்கு வேலை போயிடும் அப்படிங்கிறாப்ல. அந்த பக்கம் பார்த்தா யாத்திரையை முடிச்சுட்டு வந்த பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லியும் போலீஸ்காரங்களே ஒத்துக்காம என்ன அனுப்பிச்சு வச்சிட்டாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்கிறாரு. சரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சேன்னு ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா கோடீஸ்வரோட அடியாட்கள். இவரை வண்டியில கூட்டு போறாங்க அவரோட வீட்டுக்கு. இங்க பார்த்தா அந்த ஏரியால இருக்கிற சில பேர் யார் வீட்டுலலாம் யார் வீடு யார் இடத்தை தாண்டி அந்த ஹைவே ரோடு வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கா பார்த்து கடன் கொடுக்கறது. அப்புறம் அந்த கடனுக்கு வட்டி கட்டலைன்னு சொல்லி அவங்களை அரைஞ்சு மிரட்டி அவங்க கிட்ட அடிமாட்டி விலைக்கு நிலத்தை வாங்குறது. இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. யாரா பணம் கட்டலைன்னா பூட்டை கையில கொடுத்து நீயே பூட்டிட்டு வந்து சாவியை கொடுன்றது. ஒருத்தர் அந்த மாதிரி தான் வந்து சாவியை கொடுத்துட்டு போறார். அடுத்து நம்ம பெரியவர் வராப்ல.
எப்ப வட்டி கொடுக்குறீங்க, எப்ப அசல் வரப்போகுதுன்னு விசாரிக்கிறார். இல்லையே, வட்டி அசல் எல்லாத்தையும் சேர்த்து நான் அந்த வட்டிக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சே அப்படின்னு சொல்லும்போது, பாரு ஆளு காணங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பொய் சொல்லப்படாது. என்னதான் அவன் வட்டிக்கு விட்டாலும் காசு என்னோடது, என் காசை தான் அவன் கொடுத்துட்டு இருந்தான், எனக்கு அடியால் வேலை தான் அவன் பார்த்துட்டு இருந்தான். 2 நாள்ல அசலோட வட்டியோட எனக்கு பணத்தை கொடு, இல்லையா பூட்டு கொடுக்குறேன், நீயே பூட்டிட்டு சாவியை கொண்டு வந்து கொடுத்துருன்னு மிரட்டுறாரு. எவ்வளவு பாக்கி இருக்குன்னு கேட்டா 5,30,000 இப்ப பாக்கி இருக்குதான். 5,30,000 ஓவாக்கு எவ்வளவு அராஜகம் பண்றாங்கன்னு பாருங்க. அப்புறம் இல்ல நான் பணத்தை கொடுக்கறதுக்காக அங்க ஃபேக்டரிக்கு வந்தேன், உங்க மேனேஜர் இருந்தாரு, பணப்பையோட தான் வந்தேன், அப்ப எனக்கு கால் பண்ணி வீட்டுக்கே வந்து வாங்கிக்கிறேன்னாரு. உங்க மேனேஜர் தான் சாட்சின்னு சொல்லும்போது மேனேஜர் ஆமா சார்னு சொல்ல மேனேஜரை கூப்பிட்டு பொலிர்னாரு. போன்ல வட்டிக்கு விடுறவன் பேசுனதை லவுட் ஸ்பீக்கர்ல நீ கேட்டையான்னு கேட்டா இல்லங்கிறாப்ல. அப்புறம் எப்படி இதை நம்புவேன், அதெல்லாம் நம்ப முடியாது, ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல அந்த வட்டிக்கு விடுறவனையே கூட்டு வா, அப்ப நம்புவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாப்ல. அவர் போன பிறகு மேனேஜர் சார் எப்படி 2 நாள்ல பணம் கொண்டு வந்து கொடுப்பாப்ல, அக்கௌண்ட்ஸ்ல எழுதிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணட்டுமான்னு கேட்க, டே எனக்கு பணம் முக்கியம் இல்லடா, அவரோட அந்த 10 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிக்கு நடுவுல தான் அழகா அந்த ஹைவே ரோடு போக போதான். 5 லட்சம் ரூபாய்க்கு மொத்தத்தை நான் ஆட்டைய போடலான்னு பாக்குறேன். அதோட வேல்யூ ரோடு வந்த பிறகு 5 கோடி ஆயிடுமா. எப்படி ஸ்கெட்ச் போறாரு பாருங்க. 5 லட்சத்தை போட்டு 5 கோடி பிடிக்க போறேங்கிறாப்ல. வீட்டுக்கு வந்தா டியூஷன் எடுக்கிற அந்த பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து இருக்கிறார். பசங்க எல்லாத்தையும் போக சொல்லிவிட்டு வா போலாமான்னு கூப்பிடுறாரு. வந்தையாம கொலை பண்ணையாம ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கும்போது இல்ல சார் அந்த கதையில இருந்த சீன்ஸை தான் நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாப்ல. அப்ப இருந்த மனசு இப்ப இல்ல, உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறார். அந்தம்மா ரொம்ப ஓப்பனாவே சார் ஆதாரம் தான் வந்து பேசுவோம், ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆதாரம் தானே, ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு இவரை போட்டோ எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு இறந்து போனவனோட பாடியை கண்டுபிடிக்கிறத விட அவங்கிட்ட இருக்கிற அந்த போனை கண்டுபிடிக்கிறது தான் ஆர்வம் ஜாஸ்தி. போனங்க தான் மோஸ்ட்லி கேட்கறாப்ல. போனை வீடு முழுக்க தேடும் போது அம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அன்னைக்கே கூட்டும் போது போன் கிடைச்சிச்சுன்னு கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த போனை எடுத்துட்டு போய் வயக்காட்டு பக்கம் ஓபன் பண்ணி அதுல இருக்கிற அந்த வீடியோவை கவனிச்சிடறாரு. வீடியோல இன்ஸ்பெக்டர் யார கூட இருக்காங்கறத கவனிச்சிட்டு அவர் ஆடி போறாரு. அப்புறம் கோயில சாமி கும்பிட்டு வரும்போது இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட சில போட்டோஸை காட்டுறேன்னு அந்த அம்மா கிட்ட போட்டோஸ் காட்டுறாரு. இவங்க எல்லாம் யாருன்னா உண்மையை மறைக்கிறவங்க. நாங்க இவங்களை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சோம், உண்மையை கக்கிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் அடி வாங்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன பிறகுதான் உண்மையை சொல்லணுமா நீங்க, அதுக்கு நீங்களே முந்திக்கிட்டு உண்மையை சொல்லலாமே அப்படின்னு கேட்க மிரட்டி பாக்குறாரு. சும்மா என் புருஷன் ரொம்ப டீசென்டான ஆளு, இப்படி எல்லாம் அவர் செய்யறது கிடையாது. அப்புறம் இந்த தடவை அந்த ஆண்டவரே எங்க பக்கத்துல இருக்கிறாரு, பிரசாதம் இந்தா சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி கெத்து காட்டிட்டு போறாங்க. நீங்களும் கடவுளை அப்பப்ப கும்பிடுங்க, யாருக்கு தெரியும் உங்க பிரச்சனையும் தீரலான்னு சொன்னதும் அவரும் ஜாமியை கும்புறார். அப்புறம் வட்டிக்கு விடுறவரு இன்னொரு வீட்டுக்கும் சாவியை போட்டாப்ல இல்ல, அந்த வீட்டுக்காரன்ட்ட போய் இந்த பகையில ஏதாவது பண்ணிட்டியான்னு கேட்டா அதெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அதே சமயம் எங்க ஆட்டோ ஒண்ணு போகும். அந்த ஆட்டோக்காரரை பார்த்து வண்டி நிப்பாட்டிட்டு நீ தானே அந்த பெரியவங்களுக்கு அடிக்கடி ஆட்டோ ஓட்டிட்டு போவ, 5 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போனேன்னு கேட்கும்போது இவருக்கு ஞாபகம் இல்ல, 5 நாள்லாம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்லும்போது ஏன் அன்னைக்கு கூட ஊர்ல பூஜை நடந்ததே அப்படின்னு சொல்லும்போது ஆமா என் பொண்ணும் அந்த பாட்டியும் தான் போனாங்க, பொண்ணை வீட்டுல விட்டுட்டு பாட்டி அவங்க வீட்டுல இறக்கி விட்டேங்கிறாப்ல. அப்புறம் என்னாச்சுன்னு விசாரிக்கிறாரு. அப்புறம் ஏதோ தேங்காய் எல்லாத்தையும் ஒரு மூட்டையில கட்டி கூட்டு வந்தாரு, எடுத்துட்டு வந்தாரு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் விட்டேங்கிறாரு. அதே இடத்துல என்ன கொண்டு போய் விடுன்னு சொன்னதும் ஆட்டோக்காரர் கொண்டு போய் விடுறாப்ல. இந்த பஸ்ல தான் ஏறி போனாருன்ற அதையும் சொல்லிடுறாப்ல. அதே மாதிரி அதே பஸ்ல ஏறிட்டு அங்க இருக்கிற கண்டக்டர் டிரைவர்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாப்ல. ஒருத்தர் ஆமா இறங்கினாரு, ஸ்டாப்ல இறங்காம நடுவுல இறங்கினான்னு சொன்னதும் அதே மாதிரி என்னையும் அதே இடத்துல இறக்கி விடுன்னு சொல்லி அந்த இடத்துல இறங்கிறார். பார்த்தா பக்கத்துல பால் அடைஞ்ச அந்த பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் பக்கம் போக அங்க தீ எரிஞ்சிட்டு இருக்கும். அங்க வரும்போது அதே பெரியவர் அதே மாதிரி பாபு நீயா அப்படின்னு விசாரிக்கிறார். பாபு இல்ல, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி யாராவது வந்தாங்களான்னு கேட்கும்போது ஆமா ஒருத்தர் வந்தாரு, ஏதோ எரிச்சாரு, நாத்து அடிச்சிச்சு, என்னன்னு கேட்டா எலித்தொல்ல எரிச்சிட்டு இருக்கிறேன் நாப்லன்னாரு. சோ கூட்டி கழிச்சு என்ன நடக்குங்கிறத அவர் கணிச்சிட்டாரு. அந்த பக்கம் பாருங்க 2 நாள் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த கோடீஸ்வரன் இவங்க வீட்டுக்கே வந்து பெரியவரோட சட்டையை பிடிச்சி வெளியில இழுத்து சாமான வெளியில தள்ளி வீட்டுக்கு பூட்ட போட்டானுங்க. வீட்டை விட்டு வெளியில தள்ளினதும் அவர் அப்படியே அரண்டு போய் படுத்து கிடக்கிறார். போச்சு எல்லாம் போச்சுன்னு அங்கேயே சோகமா படுத்து கிடக்கிறார். அப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் வராப்ல. இவங்க நிலைமையை பார்த்து பரிதாபப்படுறாரு. நீங்க பாடியை எங்க எரிச்சிங்கிற வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாப்ல. எனக்கு இப்ப தேவை 2 விஷயம் தான். ஒன்னு கொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், 2வது அவரோட மொபைல் அப்படின்னு கேட்க இந்த தடவை பெரியவர் எதையும் மறைக்கிறதா விருப்பப்படல. ஏன்னா வீடே போச்சு, இவ்வளவு பார்த்துட்டோம், கல்விய ஜெயில் தாட பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த போனை நீங்க இவ்வளவு ஆர்வமா தேடுறதுக்கான காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியும், நானும் அந்த வீடியோவை பார்த்துட்டேங்கிறாப்ல. ஆனா அந்த போனை நான் வெளியில யார்ட்டையும் கொடுக்கல, அந்த வீடியோவை காப்பி போடல, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுன்னு சொல்லி. ஆனா நான் ஏன் அந்த கொலை பண்ணுங்கிற காரணத்தை நீங்க கேட்கல இல்ல, அந்த காரணத்தையும் சொல்றேன்னு காரணத்தையும் சொல்றார். ஸ்கூலுக்கு போற அந்த சின்ன பொண்ணு மேல அவன் ஆசைப்பட்டது, அவன் பண்ண அந்த கூத்து, அதோட விளைவு கடைசியில எங்க போய் முடிஞ்சதுன்னு எல்லாத்தையும் சொன்னதும் இன்ஸ்பெக்டருக்குமே இறக்க வருது. அப்புறம் பக்கத்திலேயே குழிய தோண்டி கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துண்டு துண்டாக்குறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுக்கிறார். கூடவே போனையும் கொடுக்கிறார். இந்த போனை வச்சு இவருக்கு மிரட்டணும்னோ இன்ஸ்பெக்டரை தான் வழிக்கு கொண்டு வரணும்னோ எந்த எண்ணமும் இல்ல. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அரஸ்ட் பண்ணுங்க, நான் ஜெயிலுக்கு வரப்போவும் தயாரா இருக்கிறேன்னு கிளம்புறாங்க. கூடவே அந்த அம்மா குத்தத்தை மறைச்சதுக்காக எனக்கு கொலை பண்ணாருங்கிறது தெரியும், இருந்தாலும் அதை நான் அவங்க கிட்ட மறைச்சேன்ல, அந்த குத்தத்தை ஏத்துக்கிட்டு நானும் ஜெயிலுக்கு வரேன்னு அவங்களும் கிளம்புறாங்க. 48 வருஷமா அவர் கூடயே இருக்கிறேன், அவர் இல்லாம 4 நாள் என்னால இருக்க முடியாது, ஒரே ஏதாவது ஜெயிலுக்கு போறோங்கிறாப்ல அந்த அம்மா. அதெல்லாம் இருக்கட்டும், நானே கூப்பிடுற வரைக்கும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வர வேண்டாம்னு
வேண்டாம்னு சொல்லி அவங்கள அங்க இருக்க சொல்லிட்டார். அப்புறம் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாக்குறாரு. இப்பதான் நமக்கு வீடியோல இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு காட்டுறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அந்த கோடீஸ்வரனோட பொண்டாட்டி தான். அன்னைக்கு டீ நல்லா இருக்குன்னு இவன் சொன்னதுக்கே அவன் என்ன கூத்து பண்ணிருக்கான் பாருன்னு முதுக காட்டுறாங்க. முதுகுல அடின்னு அடிச்சிருக்கான். அவ்வளவு தடம் விழுந்து கிடக்குது. அந்த ராட்சசங்கிட்ட இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதான்னு எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குது. இதை காட்டிட்டு தான் அந்த வட்டிக்கு வரவே மிரட்டிக்கிட்டு இருந்திருப்பான். அவன் செத்து போயிட்டான். இந்த உண்மை வெளியில யாருக்கும் தெரியாது. இப்ப இந்த ஒரு ஆதாரம் தான். என்ன பண்றான்னு பாருங்க. நேரா அந்த குவாரி பக்கம் போறார். அங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் அடிச்சு கிரட்டி ஒரு பக்கத்துல ஒண்ணு சேர்க்கிறார். அப்புறம் அந்த போனை எடுத்து கல்ல மண்ணாக்குற அந்த மெஷினுக்குள்ள அன்னைக்கு பெரியவர் எலும்புகளை போட்டார்ல, இப்போ போனையும் போடுறாப்ல. போன் அப்ப துண்டு துண்டா ஏறி உள்ள போய் கிடக்கும். அப்புறம் இந்த மாதிரி போனு துண்டு துண்டாய் உள்ள கிடக்குதுன்னு அதை வச்சு குவாரிக்கு ஓனர் யாரு, அந்த கோடீஸ்வரன். சோ அவன் வீட்டையும் சர்ச் பண்ணணும்னு சர்ச் வாரண்டா வாங்கிட்டு வராரு. சர்ச் வாரண்ட் இருக்கு, சர்ச் பண்ண போறோம்னு வீட்டை சலடை போட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. கோடீஸ்வரன் யாருக்கோ போனை போடுன்னு அரசியல்வாதிகளுக்கு போன் போட போறாங்க. இங்க வந்து பார்த்தா கோடீஸ்வரன் பொண்டாட்டி இருக்கும். கொஞ்சம் பதட்டமா இருக்குது. வீட்டை முழுக்க சல்ல போட்டு தேடும்போது பணம் வைக்கிற அந்த ஏரியாக்குள்ள கொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது. இது எப்படி இங்க வந்துச்சுன்னா, ஏற்கனவே இந்த அம்மாவை பார்த்து இதையெல்லாம் பணம் இருக்கிற இடத்துல வச்சிருன்னு இவர் தான் சொல்லியிருப்பாப்ல. அந்த அம்மாவும் வச்சிருக்குது. இப்போ கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், துண்டு துண்டாக்குறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் எல்லாமே கிடைச்சிருச்சு. நீ தான் கொலைகாரன், வாடான அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறார். அவ்வளவுதான். மர்டர் கேஸ்ல உள்ள போறான். ஆயுள் தண்டனை இல்ல தூக்கு தண்டனை, ரெண்டுல ஒண்ணு கிடைக்கும். அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகும்போது அங்க இருந்து தூரமா அந்த அம்மாவை பார்த்து சிரிச்சிட்டு போறார். அந்த அம்மாவுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குது. தலைமுடி வர முடிட்டு இருந்தவங்க இப்பதான் தைரியமா தலைமுடியவே வெளியில காட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி முடிஞ்சதுல சந்தோஷம். இவங்களுக்கும் இப்ப பிரச்சனை இல்ல. ஏன்னா அந்த அடியாளு வட்டிக்கு வரவனும் செத்து போயிட்டான். 5 லட்சம் பணத்துக்கு சொந்தக்காரர் அந்த கோடீஸ்வரர் அவரும் ஜெயிலுக்கு போயிட்டார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நிம்மதி அப்படி நிம்மதியா இருக்கும்போது அடுத்த தலைவலி. போன் வருது. புள்ளகிட்ட இருந்து வருது. இந்த அவன் புள்ள பேசுறான்னு போனை கொடுத்துறாரு. இந்த அம்மா பேசும்போது என்னாச்சு எப்படி இருக்கிறீங்கன்னு ரொம்ப நல்ல விதமா பேசுறான். கடன் அடைச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். வீட்டை எவ்வளவுக்கு வித்தீங்கன்னு கேட்க, வீடெல்லாம் விக்கல தம்பி, எப்படியோ கடன் அடைச்சிட்டோங்கிறாங்க அம்மா. அப்படியா, சூப்பர் சூப்பர், நல்லது நல்லது. எதுக்கு நீங்க உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? இங்க அமெரிக்கால ஒரு நல்ல இடம் விலைக்கு வருது, நல்ல சீப்பான ரேட்டுக்கு வருது, வாங்கி போட்டுடலாமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க லைட்டா. என்னடா தம்பி சொல்ல வரேன்னு கேட்க, அங்க இருக்கிற நம்ம இடம் வீடு எல்லாத்தையும் வித்துருவோம். நான் எவ்வளவு நாள் வாடகை வீட்டுல இருக்குது, நான் சொந்த வீடு கட்ட வேண்டாமான்னு அப்படியே விட்டுக்கு வரேன். ஐயோ தம்பி, உனக்கு மேட்டர் தெரியாதா? வீடு நிலம் எல்லாத்தையுமே நாங்க ஒரு அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிட்டோம்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. அரண்டு போறான். அனாத ஆசிரமான்னு அரண்டு போறான் அவன். ஆமா, ஒரு பிள்ளைய பெத்தோம், அவன் எங்களை அனாதை ஆக்கிட்டான். வாங்கின கடனை கூட அடைக்கிறதுக்கு தயாரா இல்ல. அவனுக்கு இருக்கு சொத்தை கொடுக்கணும்னு நாங்க மொத்தத்தையும் அனாத ஆசிரமத்துக்கு மாத்திட்டோம். இப்போ அந்த அனாத ஆசிரமம் நாங்க இருக்கிற வரை எங்களை நல்லபடியா பாத்துக்கும், அனாத குழந்தைகளை நாங்க நல்லபடியா பாத்துப்போம். இது எப்படி இருக்குன்னு செம கத்து காட்டுறாங்க. அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிட்டாங்க. பல தடவை அவன் பேசிட்டு இருக்கும்போது போனை கட் பண்ணிருக்கான். மொதல் தடவை புள்ள பேசிட்டு இருக்கும்போது அம்மா கட் பண்றது இதுதான் முதன் முறை. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் வீடியோ லிங்க் நாம அதில் கொடுத்துருவோம். அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.